Good morning, my dear ladies and gentlemen. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி a very 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 happy children's day to all the வளர்ந்த குழந்தைகள். என்னதான் வளர்ந்தாலும் you are still children ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ உங்க எல்லாருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருஷத்தோட குழந்தைன்ற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த வருஷம் கொஞ்சம் பெரிய ஸ்டேஜுக்கு போக போறீங்க. ஸோ கடைசி குழந்தை வருஷத்தை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ரைட். ஸோ போதும், நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ டுடே நேற்றுக்கு நம்ம சொன்ன மாதிரி எலக்ட்ரோமேக்னட்டிசம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அல்டர்னேட்டிங் கரண்ட் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அதோட நெக்ஸ்ட் ஃபாலோ அப் ரே ஆப்டிக்ஸ். ஸோ இன்னைக்கு ரே ஆப்டிக்ஸோட பேர் பேசிக்ஸ், அதாவது ஒரு பிளேன் சர்ஃபேஸ் ரிஃப்ராக்ஷன், கர்வ்டு சர்ஃபேஸ் ரிஃப்ராக்ஷன். லைட்டு ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்லயும் ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ்லயும் எப்படியெல்லாம் ரிஃப்ராக்ட் ஆகுறான் அதை பார்க்க போறோம். ரிஃப்ளெக்ஷன் பார்க்கலையா சார் அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன் இஸ் லைக் சோ ஈஸி, நீங்களா பார்த்துருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ரிஃப்ராக்ஷன் தான் ஹார்ட் இல்லையா? ஸோ ரிஃப்ராக்ஷனை பார்த்துட்டா ரிஃப்ளெக்ஷன் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆன் யுவர் ஓன். சரி, டைம் வேஸ்ட் பண்ணோம்னா இன்னைக்கு நிறைய பார்க்கணும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், எந்தெந்த இடத்துல நம்ம லைட்டை ரேவா கன்சிடர் பண்ணணும்? ஏற்கனவே 2-3 டாபிக்ஸ் நான் சொல்லியிருப்பேன். நம்ம வேவ் ஆப்டிக்ஸ் பார்க்கும்போது இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன்லாம் பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன். லைட்டுக்கு 3 different types of behavior இருக்கு. First, ray, fundamental ray. Ray optics எப்போ valid அப்படின்னா, இல்ல எந்தெந்த சிச்சுவேஷன்ல ரேயை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, அந்த லைட்டுக்குன்னு ஒரு வேவ் லென்த் இருக்கும் இல்லையா, ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த். இந்த வேவ் லென்த், லைட்டோட வேவ் லென்த்தையும் நான் என் அப்டக்கிள் இல்ல ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று, அந்த அப்டக்கிள் இல்ல ஆப்ஜெக்டோட சைஸையும் கம்பேர் பண்ணும்போது அந்த அப்டக்கிள் ரொம்ப பெருசா இருக்கும். லைட்டோட வேவ் லென்த்தை விட என்னோட அப்டக்கிளோட சைஸ் ரொம்ப பெருசா இருந்ததுன்னா நான் லைட்டா ஒரு ஸ்ட்ரைட் ரே அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் ரே அப்படின்னா ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்திருப்போம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? லைட்டு நேரா தான் போகும், குறுக்கால ஏதாவது ஆப்ஜெக்ட்ல கொண்டு வந்து விட்டோம்னா அதுல அடிச்சு அதோட ஷேடோவை ஃபார்ம் பண்ணும். ரைட்? இதுதான் ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங். ஒரு மீடியம் சேஞ்ச் வந்தாலோ இல்ல ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்தாலோ தான் லைட் பெண்ட் ஆகும். ரைட்? நான் ஒரு ஓபேக் சர்ஃபேஸை கொண்டு வந்து வச்சா லைட் அதுல பட்டு அப்சார்ப் ஆயிக்கும். இல்ல அதுல படாத லைட் எட்ஜ்ல பட்டா ஒன்னு அப்சார்ப் ஆகணும், இல்ல நேரா போகணும். இதுதான் லைட் ரேயோட பிரின்சிபல். இது எப்போ பாசிபிள், எப்போ இது ஒர்க் ஆகும்னா, அந்த அப்டக்கிள் நான் குறுக்க கொண்டு வந்து விடுற ஆப்ஜெக்டோட சைஸ், அதோட டைமென்ஷன்ஸ் லைட்டோட வேவ் லென்த்தை விட அதிகமா இருக்கணும். ஒருவேளை அதிகமா இல்ல, ரெண்டும் கிட்டத்தட்ட கம்பேர் பண்ற லெவலுக்கு ஒரே லெவலுக்கு இருந்தது, அதாவது என் அப்டக்கிளோட டைமென்ஷன்ஸ் அண்ட் வேவ் லென்த் ரெண்டும் ஒரே மாதிரி சேம் ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட்ல இருந்தா லைட் ரேவா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, அது பெண்ட் ஆகும். டைஃப்ராக்ஷன், வேவ், இன்டர்ஃபரன்ஸ் நம்ம வேவா அதை கன்சிடர் பண்ணணும். அதை நான் செப்பரேட்டா நம்ம வேவ் ஆப்டிக்ஸ்ல பார்த்திருப்போம். இன்டர்ஃபரன்ஸ், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், டைஃப்ராக்ஷன் அதெல்லாம் பார்த்திருப்போம். சோ இன்னைக்கு நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல. லைட் இட் இஸ் ஜஸ்ட் a straight ray. Wish you children's day. இல்ல, thank you நவீன், thank you so much. என்னதான் 35 வயசு ஆனாலும் நானும் இன்னும் சில குழந்தையாத்தாமல இருக்கேன். மனசளவுல என்ன நம்ம எல்லாம் குழந்தைங்க தானே. So thank you so much and wish you happy children's day too. Right. So continue பண்ணலாம். So ray optics na simple rectilinear propagation of light valid. Light ray நேரா போகும், ஒரு reflecting surface வந்தா reflect ஆகும், ஒரு வேற ஒரு மீடியம் refractive index வேறையா இருக்கிற வேற ஒரு மீடியத்தை குறுக்கால போட்டோம்னா பெண்ட் ஆகும். ஒரு opaque surface போட்டா அந்த opaque surface absorb பண்ணிக்கும். That's it. So இத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So first, refraction on a plane surface, flat surfaceல refraction, அடுத்தது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல ரிஃப்ராக்ஷன், அண்ட் ஃபைனலா பிரிசம். சோ இது மூணுத்தையும் பார்த்துடலாம். இப்போ ரெஃப்ராக்ஷன் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். சோ ரிஃப்ராக்ஷன்னா என்ன? 2 விதமா நம்ம சொல்லலாம். ஒன்னு பெண்டிங், ஒரு லைட் ரே ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்குள்ளர போகும்போது பெண்ட் ஆகும், அதோட டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் சேஞ்ச் ஆகும். பட் தேர் இஸ் an exception. எப்போ என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0 டிகிரின்னு இருந்தா, பர்பெண்டிகுலரா இன்சிடென்ட் ஆகிற மாதிரி இருந்தா மட்டும் லைட் ரே பெண்ட் ஆகாம நேரா போகும். பட் ரியல் வேர்ல்டுல பர்பெண்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது நடக்கிறது ரொம்ப 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 ரேர் பினாமினா. இல்ல ஆல்மோஸ்ட் நடக்கவே நடக்காது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம்.
ரியல் வேர்ல்ட்ல பெர்பெண்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் வரவே வராது. சோ நம்ம ஜெனரலைஸ் பண்ணியே சொல்லிடலாம். லைட், ஒன் செகண்ட், ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்குள்ள போனா அவனோட டைரக்ஷன் மாறும். எதனால மாறுது? அவனோட ஸ்பீடு குறையும், அவனோட வேவ் லென்த் குறையும். சோ ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு, ஒரு மீடியம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பேசிக்கா ஏர் அப்படின்னு எடுத்துப்போம். சோ ஏர் அப்படின்றது தட்ஸ் த லீஸ்ட் டென்ஸ் மீடியம், ரேரஸ்ட் மீடியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏர் ஆர் வேக்யூம். அந்த மீடியம்ல இருந்து எனக்கு வேற ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம்குள்ள என்டர் ஆகுது. பி இட் கிளாஸ், வாட்டர், எனி டிரான்ஸ்பரண்ட் மீடியம் என்டர் ஆகுது. அப்ப அந்த மீடியம்க்கு வேற ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ லைட் செகண்ட் மீடியம்ல ஸ்லோ டவுன் ஆகும், அவனோட வேவ் லென்த் குறையும், அவனோட டைரக்ஷன் மாறும். இதுக்கு பேரு தான் ரெஃப்ராக்ஷன். சோ பேசிக் ரெஃப்ராக்ஷன் என்ன? எனக்கு ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ், திஸ் இஸ் n1, இது n2. ஒரு சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல மியூ யூஸ் பண்ணுவாங்க டு ரெப்ரசென்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நம்ம n இல்ல மியூ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், as long as you are clear with the concept. எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். n1 and n2 ரெண்டு டிஃபரெண்ட் மீடியா. இப்போ I am drawing a normal. So this is my normal. நார்மலா பிளாக்ல போட்டுக்கலாம். நார்மல். இப்போ என்னோட இன்சிடென்ட் ரே லெட்ஸ் சே இப்படி வருதுன்னு வச்சுப்போம். இன்சிடென்ட் ரே, this is my incident ray. என்னோட ரிஃப்ராக்டட் ரே இப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்போ? எனக்கு n1 is rarer than n2 or n2 is greater than n1. எனக்கு செகண்ட் மீடியமோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2, if it is greater than n1, அப்போ இது எனக்கு டென்சர் மீடியம், இவன் ரேரர் மீடியம். சரியா? அப்ப எனக்கு இங்க இருந்து வர இன்சிடென்ட் ரே இந்த இடத்துல பட்டு எனக்கு இப்படி ரிஃப்ராக்ட் ஆகும். So this is angle of incidence and angle of refraction. Right? எனக்கு bending towards the normal. That is, refraction angle will be lesser than the incident angle. Right? இதுதான் normal refraction. இப்போ reverse is also possible. Reverse என்ன? நான் ஒரு டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு லைட் அனுப்புறேன். இந்த ஆரோ மார்க்கை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணனா டென்சர் டு ரேரர், அப்போ it will move away from the normal. So டென்சர்ல இருந்து ரேரருக்கு it will move away from the normal. இப்போ இதை நம்ம மேத்தமேட்டிக்கலா எப்படி அனலைஸ் பண்ணலாம் பாருங்க. Snell's law. So ஒரு flat surface refractionக்கு we have Snell's law. Snell's law என்ன? அதை நிறைய விதமா சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் புக்ஸ்ல ரேஷியோ ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க. பட் நான் பர்சனலா ப்ரிஃபர் பண்றது ப்ராடக்ட் ஃபார்மேட். ப்ராடக்ட் ஃபார்மேட்னா என்ன? ஒரு பர்டிகுலர் மீடியம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மீடியமோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டு அதோட சைன் ஆஃப் ஆங்கிள் will always be equal. அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, அது எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும்னு அர்த்தம். The product of refractive index into sine of the angle in that medium. ஒரு சில நேரத்துல எது இன்சிடென்ட் எது ரிஃப்ராக்டட் ஆங்கிள் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஜெனரலா இப்படி சொல்லிட்டு போயிடலாம். என்னது? ஒரு மீடியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மீடியம்ல இருக்கிற refractive index and sine of angle in that medium, be it incident, refraction, அது நமக்கு தேவையில்லை. அந்த மீடியம்ல நார்மல்ல இருந்து அந்த லைட் ரேக்கு என்ன ஆங்கிள், அதோட ப்ராடக்ட் எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். சோ இந்த பக்கம் n2 sin r, right? n2 sin r. சோ இதை ஜெனரலைஸ் பண்ணி எழுதிட்டா நமக்கு பிரச்சனை இல்லாம போயிடும். என்னன்னா i க்கு பதிலு i and r க்கு பதிலு let me use okay, so இங்க θ1 and θ2 நான் யூஸ் பண்ணிக்கலாம், right? θ1 and θ2. so ஏன்னா நான் எதை வேணாலும் இன்சிடென்டா எடுத்துக்கலாம், எதை வேணா ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். so n1 ஜெனரல் ஃபார்முலா n1 sin θ1 equals n2 sin θ2, right? ஒரு சில புக்ல இதே ரீஅரேஞ்ச் பண்ணி they would have written it like this: sin I by sin r. The sin r கீழ போகுது. sin I by sin r is n2 by n1. So inverse, எனக்கு refractive index is inversely proportional to ratio of sin I sin r. sin I by sin r is n2 by n1. So அந்த n2 by n1 அத நம்ம relative refractive index ன்னு கூட சொல்லலாம். refractive index of the second medium with respect to the first medium அப்படின்னு கூட சொல்லலாம். or in general n2 by n1. இதுதான் நார்மல் ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லால ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க, இன்சிடென்ட் ரே, நார்மல் and the refracted ray
all three ஒரே பிளேன்ல இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா that is default. நமக்கு அது தெரியும் ஏற்கனவே. Incident ray, normal and refracted ray எனக்கு ஒரே பிளேன்ல இருக்கணும். ரெண்டாவதுல sine of incidence by sine of refraction angle, sine of angle of incidence by sine of angle of refraction equals n2 by n1. So refractive index of the second medium with respect to the first medium, n2 by n1, right? So இதுதான் basic Snell's law. Refraction ஓட general law இதுதான். இதை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா refractionல எந்த மாதிரி ப்ராப்ளம் வேணாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது one single surfaceல இருக்கிற refraction. இப்போ எங்க angle of deviation என்ன? What is the angle of deviation? First angle of deviation னா என்ன? என்னோட light ray suppose இந்த இடத்துல இந்த மீடியம் இல்லைன்னு வச்சுப்போம். If there is no medium, இந்த மீடியமே இல்லைன்னா அவன் நேரா எங்க போயிருக்கணும்? அவனோட ஒரிஜினல் பாத் என்னவா இருந்திருக்கணும்? இதுதான் அவனோட ஒரிஜினல் பாத்தா இருந்திருக்கும். கரெக்டா? அதாவது இந்த மீடியம் நான் உள்ள கொண்டு வராம விட்டுருந்தா நேரா ஒரிஜினல் பாத் அப்படி போயிருப்பான். இப்ப இந்த மீடியம் வந்ததுனால எனக்கு இவ்வளவு பெண்ட் ஆயிடுச்சு, ரைட்? சோ அப்ப லைட் ரே இங்க இருந்து இவ்வளவு தூரம் பெண்ட் ஆயிருக்கான். அததான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். That's what we call angle of deviation. அவனோட ஒரிஜினல் இன்டெண்டட் பாத்ல இருந்து இப்போ after the introduction of the refracting surface எவ்வளவு தூரம் பெண்ட் ஆயிருக்கு, that's what you call the deviation. அதை எப்படி மெஷர் பண்றது? So vertically opposite angles are equal. இதுவும் theta 1 தான் இருக்கும், ரைட்டா? ஏன்னா இது எனக்கு ஒரு straight line, அதே மாதிரி இங்க straight line, அது ரெண்டும் it will make an x. So x lineல opposite angles are equal இல்லையா? So theta 1 is equal to theta 1. இல்ல இதை நான் I அப்படின்னு எடுத்தா this becomes r, sorry I, this becomes I and this becomes r. அப்ப delta என்ன சொல்லலாம் பாருங்க? If you look at it carefully, delta plus r is equal to I. So delta is equal to I minus r. So refraction oda angle of deviation delta is I minus r, right? So delta is I minus r. Done. This is the angle of deviation, right? So this is one single surface refraction. இப்போ எனக்கு அதே refraction ஒரு சிங்கிள் சர்ஃபேஸ்ங்கிறத தாண்டி நான் ஒரு வால்யூம் வச்சிருக்கேன். சர்ஃபேஸ்ங்கிறத தாண்டி ஒரு வால்யூம் ஆஃப் மீடியம் வச்சிருக்கேன். அந்த மீடியம்குள்ள நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வைக்கும் போது, இல்ல ரெண்டு சர்ஃபேஸ் நான் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது எனக்கு ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்? So slab, நம்ம diffraction due to a flat slab பார்த்திருப்போமா? rectangular slab. எனக்கு rectangular slab எப்படி இருக்கா? Let this be rectangular slab. இப்போ எனக்கு இன்சிடென்ட் ரே இங்க வருதுன்னு வச்சுப்போம். கலரா யூஸ் பண்ணிக்கலாம். This is the incident ray. So இந்த பாயிண்ட்ல this is a denser medium. கரெக்டா? ரெண்டு நார்மல் வந்துக்கலாம். This is ஒரு நார்மல். So this is a denser medium, even rarer medium. அப்ப இங்க he will bend. இப்படி bend ஆகணும், ரைட்? bend ஆவான். bend ஆனதுக்கு அப்புறம் இங்க another normal. So இந்த இடத்துல இப்படி இன்னொரு நார்மல், ரைட்? and இந்த இடத்துல he will bend back. இப்போ இந்த ரேவை நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தா ரெண்டுத்துக்கும் நடுவுல எந்த வித டீவியேஷனுமே இருக்காது. இங்க என்ன நடக்குதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரிஜினலா இந்த லைட் ரே இப்படி போயிருக்கணும், பட் இந்த ஸ்லாப் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இந்த ஸ்லாப் என்ன தெரியுமா பண்றான்? அந்த லைட் ரேவை அப்படியே தூக்கி இங்க பக்கத்துல வச்சு விட்டுறான், பேரலா டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாம. ஸோ இதைத்தான் நம்ம லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நமக்கு எந்த ஃபார்முலாவும் டெரைவ் பண்றதுக்கு டைம் இல்லை பசங்களா. மை சின்சியர் அப்பாலஜிஸ். இன்னைக்கு வெறும் பேசிக் டெஃபினேஷன் அண்ட் ஃபைனல் ஃபார்முலா மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த சாப்டர்ல ஒரு டெரிவேஷனுக்கும் 1/2 மணி நேரம் ஆகும். நமக்கு எக்கச்சக்க டெரிவேஷன்ஸ் இருக்கு, அதனால டெரிவேஷன்ஸ் பார்க்க முடியாது. ஜஸ்ட் த டயக்ராம், ஃபார்முலா, அதுல இருக்கிற பேசிக் டேர்ம்ஸ், சைன் கன்வென்ஷன்ஸ், அதை பார்த்து முடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணா முடிஞ்சு போச்சு சொல்லி, ரைட்? ஸோ திஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இந்த ஸ்லாபோட திக்னஸ் வந்து T அப்படின்னு எடுத்துப்போம். திஸ் இஸ் த திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அண்ட் திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப், ரைட்? இப்போ இந்த D அப்படின்னா எனக்கு வேணும், லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். So D is equal to T sin I minus R by cos R அப்படின்னு வரும். sin I minus R by cos R. இதை டிரைவ் பண்றது ரொம்ப சிம்பிள். நான் இந்த இடத்துல இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை போட்டுட்டு இந்த ட்ரையாங்கிளை ஃபர்ஸ்ட் எடுத்துப்பேன். திஸ் இஸ் 90 டிகிரி,
ஸோ இந்த ட்ரையாங்கிளில் பேஸுக்கும் இந்த ஹைப்போட்டெனியூஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்துருப்பேன், ரைட்? அதுக்கு அடுத்தது இந்த வெர்டிக்கல் ட்ரையாங்கிள் எடுத்துட்டு அந்த ட்ரையாங்கிளில் இந்த ஹைப்போட்டெனியூஸுக்கும் இந்த அட்ஜசன்ட் சைடுக்கும் ரிலேஷன் கொண்டு வந்துடுவேன். ஸோ அது ரெண்டுத்தையும் நான் ஒன்னா மேட்ச் பண்ணி போட்டா ஐ வில் கெட் திஸ் லேட்டரல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இங்க I angle of incidence, R angle of refraction, T thickness of the slab. இப்போ இங்க எனக்கு லைட் ரே பெண்ட் ஆகாது, டிஸ்பிளேஸ் மட்டும்தான் ஆகும். அப்போ பிரிசம் பார்த்திருப்பீங்களா பசங்க? பிரிசம்ல எனக்கு லைட் ரே டிஸ்பர்ஸ் ஆகும் அப்படியே, ரைட்? அங்க இட் இஸ் கால்ட் டிஸ்பர்ஷன், இங்க இட் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ ஒரு பிரிசம்ல எனக்கு லைட் ரே டிஸ்பர்ஸ் ஆகும், ஒரு ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப்ல லைட் ரே டிஸ்பிளேஸ் ஆகும். ஏன்னா இங்க ரெண்டு நார்மல்ஸும் பேரலலா இருக்கு. அந்த பிளாக் கலர் லைன்ஸ் இருக்கு பாருங்க, திஸ் இஸ் நார்மல் 1 and this is normal 2. ரெண்டு நார்மல்ஸ்மே பேரலலா இருக்கிறதுனால அந்த லைட் ரே ஃபைனலா எந்த வித டீவியேஷனையும் சஃபர் பண்ணாது, வெறும் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் சஃபர் பண்ணும். இதுவே எனக்கு பிரிசம்ல அந்த ரெண்டு நார்மல்ஸ் ஆர் நாட் பேரலல், அந்த நார்மல்ஸே இன்க்ளைன்ட், ரெண்டு அட்ஜசன்ட் சைடோட நார்மல்ஸே எனக்கு இன்க்ளைன்டா இருக்கிறதுனால லைட் ரே பெண்ட் ஆகும். So that will be a net deviation. Okay, so அப்போ ரெண்டாவது முடிஞ்சிருச்சா? அடுத்த டாபிக் ரியல் டெப்த் அண்ட் அப்பேரண்ட் டெப்த். என்ன? இப்போ எனக்கு இப்படி ஒரு தண்ணி தொட்டி இருக்குன்னு வச்சுப்போம். திஸ் இஸ் a தண்ணி தொட்டி. இதுல நான் இவ்வளோ ஹைட் வரைக்கும் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, லெட்ஸ் சே இந்த இடத்துல எனக்கு ஒரு மீன் நீந்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, the மீன் is smiling. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு மீன் நீந்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் தண்ணி தொட்டிக்கு அடியில. இப்போ நான் இங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, லெட்ஸ் சே திஸ் இஸ் மீ, இதுதான் நான். நான் இந்த மீனை அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ரைட்? அங்க இருந்து நான் இந்த மீனை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப என் கண்ணுக்கு இது எப்படி தெரியும்னு பார்த்தா சிம்பிள். இதுல இருந்து நான் ஒரு இன்சிடென்ட் லைட் ரே எடுத்துக்கிறேன். லெட்ஸ் டேக் an இன்சிடென்ட் லைட் ரே. எனக்கு இப்படி போகுதா இன்சிடென்ட் லைட் ரே? ஸோ இங்க எனக்கு நார்மல் எப்படி இருக்கும்? ஸோ the normal will be in this direction, ரைட்? வெர்டிகலா நார்மல் எப்படின்னு வச்சுப்போம். இப்போ இதுதான் தண்ணி. ஸோ this is a denser medium, ரைட்? இது ஏர். ஸோ this is a rarer medium. இப்போ நான் அந்த மீனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் என் கண்ணுக்கு அந்த மீன் எப்படி தெரியும்னு பார்த்தா ஷாலோவா தெரியும், ரைட்? லைட் ரே இப்படி பெண்ட் ஆகுதா பாருங்க. டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம் வர்றப்போ அவே ஃப்ரம் த நார்மல், ரைட்? rarer to denser towards the normal, denser to rarer away from the normal. இப்போ என் கண்ணுக்கு இந்த லைட் ரே எப்படி தெரியும்னா இங்க இருந்து நேரா, லெட்ஸ் சே இங்க இருந்து நாம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சுப்போம். இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ என் கண்ணுக்கு மீன் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். அதோட ஒரிஜினல் டெப்த் இவ்வளோ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த ஒரிஜினல் டெப்த் ஆஃப் த மீன், ரைட்? ஒரிஜினல் டெப்த் ஆஃப் த மீன். பட் எனக்கு இங்க எப்படி தெரியும்னா அந்த மீன் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். இதை நம்ம டி அப்பேரண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். டி அப்பேரண்ட் அப்படின்னு. யாராவது வீட்டுல மீன் தொட்டி வச்சிருந்தீங்கன்னா பார்த்தா தெரியும். மீன் தொட்டி கூட தேவையில்ல, வீட்டுல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பாத்ரூம்ல பக்கெட் இருக்கும்ல, பக்கெட்டுக்குள்ள ஏதாவது விழுந்துருச்சுன்னா லெட்ஸ் சே ஒரு கல்லோ இல்ல சோப்பு ஏதோ, இல்ல சோப்பு தூக்கி போடாதீங்க, கல் எடுத்துப்போம். ஒரு கல்ல பக்கெட்டுக்குள்ள போட்டா மேல இருந்து பார்க்கும்போது அதுல நம்ம கையை உள்ள மேல இருந்து பார்க்கும்போது இவ்வளோண்டு தான் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், அப்படியே டப்புன்னு விட்டு எடுத்துடுற மாதிரி தெரியும். பட் கையை உள்ள விட்டா போய்கிட்டே இருக்கும், முழங்கை வரைக்கும் நனைஞ்சு போயிருக்கும் நமக்கு. நான் அடிக்கடி மீன் தொட்டியில பண்ணியிருப்பேன். மீன் தொட்டியில எதையாவது காசு தூக்கி போட்டுருவேன், அது உள்ள எடுக்கிறதுக்காக. மேல இருந்து பார்க்கும்போது ஹைட்டு கம்மியா அத்தனோட தான் தெரியும், கையை உள்ளோடும் போது இது வரைக்கும் நனைஞ்சு போயிட்டு இருக்கும். சோ அது ஏன் அப்படின்னா மேல இருந்து பார்க்கும்போது அந்த லைட் ரே பெண்ட் ஆகிறதுனால பாட்டம் எலிவேட்டடா எனக்கு தெரியும். சோ த பாயிண்ட் இஸ் சர்ஃபேஸ்ல லைட் ரே பெண்ட் ஆகுது. என் கண்ணுக்கு ஒரு ரே வருதுன்னு வச்சுப்போமே, அந்த ரேக்கு அந்த சர்ஃபேஸ்ல லைட் பெண்ட் ஆயிருக்குன்ற இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது. என் கண் என்ன தெரியுமா அஸ்யூம் பண்ணும்? என் கண்ணுக்குள்ளர லைட் ரே என்டர் ஆகும்போது எந்த டைரக்ஷன்ல என்டர் ஆகுதோ அங்கதான் ஆப்ஜெக்டே இருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கும். பட் நம்ம பார்க்கிறது என்னது? இட்ஸ் an image of the object, ரைட்? நம்ம பார்க்கிறது இமேஜ். பட் நம்ம கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம கண் என்ன தெரியுமா அஸ்யூம் பண்ணிக்கும்?
ஃபைனலா என் பியூப்புல் இருக்குல்ல, கண்ல சென்டர் மோஸ்ட் பார்ட் பியூப்புல், அதுக்குள்ள லைட் எந்த டைரக்ஷன்ல என்டர் ஆகுதோ அங்கதான் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ. சோ இங்க லைட் ரே இந்த டைரக்ஷன்ல என்டர் ஆகுதா, இந்த ஆங்கிள் என்டர் ஆகுது. ஒரிஜினலா இந்த இப்படி எனக்கு என்டர் ஆயிருக்கணும், ஏன்னா இங்க போற லைட் ரே. பட் சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால, சர்ஃபேஸ்ல எனக்கு ரிஃப்ராக்ட் ஆகுறதுனால இப்படிக்கா எனக்கு லைட்டா பெண்ட் ஆன மாதிரி தெரியுதா? அப்ப என் கண்ணுக்கு எப்படி தெரியும்? இந்த டைரக்ஷன்ல அந்த மீன் இங்க எங்கேயோ ஒலாத்திக்கிட்டு இருக்கு, ரைட்? அப்ப சர்ஃபேஸ்ல இருந்து ரொம்ப பக்கத்துல மாதிரி தெரியும். இது மீனுக்கு மட்டும் இல்ல, தண்ணிக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே, இந்த மொத்த சர்ஃபேஸுமே எனக்கு எலிவேட்டடா தெரியும், ரைட்? தண்ணிக்கு அடியில இருக்கிற எல்லாமே எனக்கு எலிவேட்டடா தெரியும். ஓகே, சோ இப்ப இந்த மீன் அப்ராக்சிமேட்டா எனக்கு எங்க இருக்கிற மாதிரி இருக்கும்? இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட், இந்த ஹைட்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். So this is called apparent depth. அதாவது இந்த டெப்த் இருக்கு இல்லையா, சர்ஃபேஸ்ல இருந்து என் கண்ணுக்கு எங்க டெப்த்ல இருக்கிற மாதிரி தெரியும், தட் இஸ் apparent depth அப்படின்னுவாங்க. பட் ஆக்சுவலா அது கீழே இருக்கு. இப்ப இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெரிவேஷன் பார்க்க டைம் இல்ல, ஃபைனல் ஃபார்முலா மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. அப்பேரண்ட் டெப்த்தோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டா, ரியல் டெப்த் பை, இது வந்து dr அப்படின்னு எடுத்துப்போம், ரியல் டெப்த் பை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். இந்த மீடியத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மோஸ்டா உங்களுக்கு வாட்டர் அப்படின்னு தான் கேட்பாங்க. சோ அப்பேரண்ட் டெப்த் இஸ் ரியல் டெப்த் டிவைடட் பை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து நிற்கும். ஓகே, சோ இப்போ இதுல இன்னொரு கேஸ் பார்ப்போம் பாருங்களேன். திஸ் இஸ் an interesting கேஸ். நான் காத்துல நிக்கிறேன், காத்துல நின்னுகிட்டு தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு மீனை பார்க்கும் போது எனக்கு ஹைட் குறைஞ்ச மாதிரி தெரியுது, டெப்த் குறைஞ்ச மாதிரி தெரியுது. இப்ப இதுவே ரிவர்ஸ், நான் தண்ணிக்குள்ளார இருக்கேன், லெட்ஸ் சே நான் தண்ணிக்குள்ளார யோகாசனம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். திஸ் இஸ் மீ அண்டர் வாட்டர், ரைட்? நான் தண்ணிக்குள்ள நிக்கிறேன். இப்ப தண்ணி இவ்வளவு அளவுக்கு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். திஸ் இஸ் த லெவல் ஆஃப் வாட்டர். இப்ப இங்க மேல ஏதோ ஒரு லெட்ஸ் சே ஒரு 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 காக்கா பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். திஸ் இஸ் ஒரு பேர்டு வந்து பறந்துகிட்டு இருக்கு மேல அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த பேர்டு என்ன பார்க்கும்போது என் ஹைட்டு லைட்டா என் டெப்த் குறைஞ்ச மாதிரி தெரியும். அதுதான் நம்ம இங்க பார்த்தோம், கரெக்டா? ஏர்ல இருந்து தண்ணிக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட பார்க்கும்போது டெப்த் கம்மியா தெரியும், ஷாலோவா தெரியும். சோ அந்த பேர்டுக்கு என் ஹைட் வந்து கொஞ்சம் டெப்த் குறைஞ்ச மாதிரி தெரியும். இப்ப நான் அந்த பேர்டை பாக்குறேன், இப்போ நான் அந்த பேர்டை பார்க்கும்போது அதை இங்க வரைஞ்சுப்போம், ரைட்? இங்க இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். நான் அந்த பேர்டை பாக்குறேன், அப்ப எனக்கு எப்படி தெரியும்னு யோசிச்சு பாருங்களேன். சோ எனக்கு நேரா லைட் ரே இப்படி வருது அப்படின்னு வச்சுப்போம். அந்த பேர்ட்ல இருந்து ஒரு லைட் ரே இப்படி வருதுப்பா. பட் எனக்கு நார்மல் எப்படி இருக்கு? திஸ் இஸ் த நார்மல். சோ நார்மல் இப்படி இருக்கு. இப்ப லைட் ரே பெண்ட் ஆகும், ஏன்னா இங்க ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். லைட் ரே பெண்ட் ஆகணும். பெண்ட் ஆகும்போது டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகுமா? என் கண்ணுக்கு இப்படி வருதுன்னு வச்சுப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் ரே என் கண்ணுக்கு இந்த டைரக்ஷன்ல இருந்து வருதா, அப்ப என் மண்டை என்ன யோசிக்கும்? அந்த லைட்டு இங்க இருக்குப்பா, அந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருந்து அது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா என் மூளை யோசிக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் என் கண்ணுக்குள்ள என்டர் ஆகும் போது எந்த டைரக்ஷன்ல என் பியூப்புள்குள்ள போகுதோ அங்கதான் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு நான் நினைப்பேன். இப்ப அது ஆப்ஜெக்ட் இல்ல இமேஜ் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் என்ன நினைப்பேன்? அங்கதான் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு நினைப்பேன். சோ என் கண்ணுக்கு அந்த இமேஜ் எங்க, அந்த பறவை எங்க இருக்கிற மாதிரி தெரியும்னு பார்த்தா இங்க இருக்கிற மாதிரி தெரியும், ரைட்? சோ சர்ஃபேஸ்ல இருந்து அதோட ஹைட் அதிகமாயிட்டு இருக்கும். இப்ப அதோட ஆக்சுவல் ஹைட் எவ்வளவு இருக்கு பாருங்க, இங்க இருக்கா? சோ திஸ் இஸ் ரியல் ஹைட் அப்படின்னு வச்சுப்போம். ஹைட் ரியல், இதுதான் என்னோட அப்பேரண்ட் ஹைட். ஹைட் அப்பேரண்ட். சோ இப்ப ஃபார்முலா என்ன வரும் தெரியுமா? அப்பேரண்ட் ஹைட் என்ன? மியூ into height real. height real, அதாவது இதுதான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா? சோ ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஆப்ஜெக்ட் தண்ணிக்குள்ள இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இதுதான் நமக்கு நடக்கும். ஆப்ஜெக்ட் தண்ணிக்குள்ள இருக்கும்போது எனக்கு அப்பேரண்ட் டெப்த் குறையும், ஆக்சுவல் டெப்த்தை விட அப்பேரண்ட் டெப்த் குறையும். பாட்டம், தண்ணியோட வேலை என்ன தெரியுமா? அவனோட பாட்டமை தூக்கி காட்டுறது. தண்ணிக்கு அடியில என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே எலிவேட் பண்ணி காட்டுறது தான் தண்ணியோட வேலை.
right? So when the object is underwater, எனக்கு depth decrease ஆகும். Reverse. Object airல இருக்கு, observer தண்ணிக்குள்ள இருக்கான். இப்போ height அதிகமா, apparent height will be more than the actual height. Okay. Sound waves. Yes, எடுத்துடலாம்ல. Aspirant எடுத்துடலாம். No worries. எடுத்துடலாம். Sound waves, definitely we'll do it someday. So ரெண்டு புரிஞ்சதுல, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. Good. So இது flat surface refraction ஓட one of the applications. இப்போ I think flat surface போதும்னு நினைக்கிறேன். Snell's law பார்த்தாச்சு, one single surface பார்த்தாச்சு, displacement in a slab பார்த்தாச்சு, and final shift. இப்போ இந்த இடத்துல எனக்கு apparent depth இவ்வளோ இருக்குல்ல. இப்போ இன்னொரு क्वेश्चन உங்களுக்கு கேட்பாங்க, எவ்வளோ ஷிஃப்ட் ஆயிருக்கு, அந்த டெப்த் எனக்கு எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்ற கேள்வி வரும். ரைட், இதுதான் ஷிஃப்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஒரிஜினலா கீழே இருந்த சர்ஃபேஸ் எனக்கு இவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ ஷிஃப்டோட ஃபார்முலா என்ன பாருங்க, ஷிஃப்ட் இஸ் ரியல் டெப்த் மைனஸ் அப்பேரண்ட் டெப்த். ரைட், ஸோ அப்பேரண்ட் டெப்த் ஃபார்முலா என்ன, ரியல் டெப்த் பை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ நான் ரியலை காமனா எடுத்தா ரியல் டெப்த் into 1 minus 1 by mu. So this is shift, right? Real depth into 1 minus 1 by mu. இதுதான் நம்ம shift அப்படின்னு சொல்லுவாங்க. Okay? So real depth, apparent depth, real height, apparent height, shift. Good? Okay, இப்போ அடுத்து we'll go to curved surface refraction. So flat surface refraction பார்த்தாச்சு, curved surface refraction. So ஒரு curved surface, one single curved surface, அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய glass slab இருக்கு, ரைட், ஒரு glass slab இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த சைடு எனக்கு பிடிக்கலப்பா, அதனால இந்த சைடை நான் என்ன பண்றேன், இந்த துரு துடைக்கிற பேப்பர் இருக்கும்ல, சாண்ட் பேப்பர், அந்த பேப்பர்ல வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி அப்படியே பெண்ட் பண்ணி நான் கொண்டு வரேன். ரைட், ஒரு சர்ஃபேஸ், கிளாஸ் சர்ஃபேஸ் எனக்கு இந்த மாதிரி கர்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்ல எனக்கு ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும், தட்ஸ் தி क्वेश्चन. சோ நான் இங்க as usual நார்மல் இப்படி எடுத்துக்கிறேன், நார்மல். ரைட், இப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு எனக்கு ஒரு சென்டர் இருக்கணுமா, லெட்ஸ் கன்சிடர் திஸ் as the center. ரைட், இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு எனக்கு ஒரு சென்டர் இருக்கணும், அதை நம்ம சென்டர் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ், ரைட்டா? So this will become radius. இதுவும் this will become radius. இப்போ இவனோட refractive index வந்து நம்ம mu2 அப்படின்னு எடுத்துப்போம். இதோட refractive index mu1. mu1 air இருந்தா fine. If it is air, fine. But air இல்லாம வேற ஏதாவது மீடியம் இருந்தா let's take it as mu1. இப்போ நான் இங்க ஆப்ஜெக்ட்டை I've placed it somewhere over here. ஆப்ஜெக்ட்டை இங்க வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு லைட் ரே இப்படி போகுதா? ஸோ this is the light ray. இப்போ சென்டர்ல இருந்து நான் ஒரு லைன் வரைஞ்சேன்னா that becomes my normal. ஸோ எனக்கு நார்மல் இப்படி ஆகுமா? இப்போ எனக்கு at this point towards the normal bend ஆகணும், கரெக்டா? லைட் ரே will bend towards the normal. So let's say எனக்கு லைட் ரே இப்படி பெண்ட் ஆகலாம், இல்ல பெண்ட் ஆகிட்டு வெளியே கூட போயிட்டு எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகலாம், எப்படி வேணா ஃபார்ம் ஆகலாம். No, everything is fine. Okay, let's take this as image. என்னோட இமேஜ் இங்க ஃபார்ம் ஆகுது. ஸோ இமேஜ் அந்த பாயிண்ட்ல எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த சர்ஃபேஸ்ல எனக்கு தேவையானது என்னென்ன, திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், ரைட்? என்னோட இமேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் திஸ். ரெண்டு மீடியமோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதுவும் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை, வி டிஸ்டன்ஸ், வாட் இஸ் த இமேஜ் டிஸ்டன்ஸ், அதுதான் வேணும். ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் மேட் அப் ஆஃப் a material with refractive index mu, அதுக்கு வெளியே நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன், let this be the object. இப்போ அவனோட இமேஜ் அங்க ஃபார்ம் ஆயிருக்கான், அது எவ்வளவு தூரத்துல. இப்போ ஃபைனல் ஃபார்முலா என்ன பாருங்க, இது நம்ம ட்ரிக்னாமெட்ரி வச்சு சால்வ் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல்பா, இது பீட்டா, இது காமா அப்படின்னு வச்சு நம்ம பேசிக் ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ ஃபைனல் ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்க. ஃபார்முலா என்ன வரும், mu2 by v minus mu1 by u equals mu2 minus mu1 by r அப்படின்னு வரும். So this is the final formula for one single surface refraction. mu2 by u, sorry, mu2 by v, mu2 by v by minus mu1 by u
equals mu2 minus mu1 by r. இப்போ mu1 என்னது ஆப்ஜெக்ட் எந்த மீடியம்ல இருக்கோ அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். mu2 எனக்கு ரிமைனிங் இன்னொரு சர்ஃபேஸ் இன்னொரு ஏரியாவோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். rங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். this is the pole point, center point. And இங்க sign convention ரொம்ப முக்கியம் பசங்களா. Sign conventions are very important. Sign conventions நம்ம ட்ரெடிஷன் ஓகே sign conventions தனியா பார்ப்போம். இதை முடிச்சிட்டு தனியா பார்ப்போம். Right? This is one single surface refraction. mu2 by v minus mu1 by mu u is equal to mu2 minus mu1 by r. இந்த sign conventions எப்படி பார்க்கணும்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கிராஃப் படிச்சிருப்போம் இல்லையா? கிராஃப் ஷீட்ஸ். அப்போ கிராஃப் ஷீட்ல நமக்கு சென்டர் ஒரு x ஆக்சிஸ் ஒரு y ஆக்சிஸ் எடுக்கணும்ல. ரைட்? நமக்கு ஒரு x ஆக்சிஸ் ஒரு y ஆக்சிஸ் வேணும்ல. சோ இந்த போல் பாயிண்ட் இருக்கு பாருங்க. This is called the pole point. இல்ல என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அதுதான். அந்த கர்வ்டு சர்ஃபேஸோட சென்டர் மோஸ்ட் பாயிண்ட் அதுதான் நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துப்பேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கிராஃப் ஷீட்டோட x அண்ட் y ஆக்சிஸ் தூக்கிட்டு வந்து வைக்கிறேன். அப்ப என்ன ஆகும் பாருங்க, இந்த இடத்துல ஒரு கிராஃபோட x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ் தூக்கிட்டு வந்து வைக்கிறேன். அப்ப that becomes the origin. இப்போ ஒரு கிராஃப் ஷீட்ல ஆரிஜின்ல இருந்து லெஃப்ட் போனா நான் நெகட்டிவ்ல மெஷர் பண்ணணும். ஆரிஜின்ல இருந்து ரைட் போனா பாசிட்டிவ்ல மெஷர் பண்ணணும். ஆரிஜின்ல இருந்து மேல போனா பாசிட்டிவ், கீழே வந்தா நெகட்டிவ். இல்லையா? நார்மலா கிராஃப் ஷீட் நம்ம அப்படிதானே யூஸ் பண்ணுவோம். அதே சென்ஸ்ல இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆரிஜின் டுவர்ட்ஸ் லெஃப்ட், அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வில் பி நெகட்டிவ். So u will be வருது எனக்கு நெகட்டிவ் அப்படின்னு வரும். So u will be negative. v இந்த இடத்துல v unknown quantity, அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. பாசிட்டிவாவும் வரலாம். ஒரு சில நேரத்துல ரிஃப்ராக்ஷன் எவ்வளவு நடக்குதுன்றது தகுந்த மாதிரி எனக்கு நெகட்டிவா கூட வரலாம். பட் இந்த டயக்ராம்ல கொடுத்திருக்கிறது படி v is positive. ரேடியஸ் என்ன? அதே நம்ம டுவர்ட்ஸ் ரைட்ல தான் மெஷர் பண்ணிருக்கோம். So radius is also positive. ரைட்? இந்த சைன் கன்வென்ஷன்ஸ் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஈஸியா சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். சோ இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நம்ம சைன் கன்வென்ஷன்ஸ் வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். That's it. ஆன்சர் ஈஸி. ஓகே, இதுதான் ஒன் சிங்கிள் கர்வ்டு சர்ஃபேஸ் ரிஃப்ராக்ஷன். இப்போ ரெண்டு கர்வ்டு சர்ஃபேசஸ் இருந்ததுன்னா this is one surface, இந்த பக்கம் another surface, that becomes a lens. So லென்ஸுக்கு ஃபார்முலா என்ன வரும் பாருங்க, 1 by v minus 1 by u இல்ல 1 by f equals mu2 minus, okay எனக்கு இவ்வளவு பெருசா இருக்கு, hold on, mu2 minus mu1 by mu1 into 1 by r1 minus 1 by r2. So இதுதான் lens maker equation அப்படின்னு நம்ம சொல்லலாம். mu2 minus mu1 by mu1 into 1 by r1 minus 1 by r2 with proper sign convention இங்கத்துக்கு substitute பண்ணா we'll get the solutions, right? ஒரு thin lens ஓட focal length power எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், right? And multiple lenses பக்கத்துல இருந்தா நான் பவரை ஆட் பண்ணிக்கணும். focal length so இதுதான் மல்டிபிள் லென்ஸ் காம்பினேஷனுக்கான ஃபார்முலா. இது ஒன் சிங்கிள் ரிஃப்ராக்டட், ஒன் சிங்கிள் பெண்ட் சர்ஃபேஸ். இது எனக்கு ரெண்டு பெண்ட் சர்ஃபேஸ் பக்கத்துல இருந்தா this is the final lens maker equation. So இதை நம்ம லென்ஸ் ஈக்குவல் டு போட்டிருக்கோம்னா நோ. So இது லென்ஸ் ஈக்குவேஷன், இது லென்ஸ் ஈக்குவேஷன், இது லென்ஸ் மேக்கர் ஈக்குவேஷன். mu2 by mu1 minus mu1 into 1 by r1 minus 1 by r2. Done. Okay, I think lenses எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பிரிசம் ஃபைனலா பிரிசம் தியரியை பார்த்துட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரிசம்னா என்ன உங்களுக்கு தெரியும்ல, பேசிக் ஐடியா, சின்ன வயசுல இருந்து நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. பிரிசம்ல எனக்கு எக்கச்சக்க டைப் இருக்கு. ட்ரையாங்குலர் பிரிசம், பென்டகனல், சிலிண்ட்ரிக்கல் நிறைய இருக்கு. இப்போ பேசிக்கா நம்ம ட்ரையாங்கிள் அதுதான் நம்ம பிரிசம்னு எடுத்துப்போம். பட் ஒரு ட்ரையாங்குலர் பிரிசம் அப்படின்னா எனக்கு அங்கே 3 ரெக்டாங்குலர் சர்ஃபேசஸ் இருக்கணும். அது 3 எனக்கு இன்க்ளைண்டா இருக்கணும். பேஸ், டாப் பேஸ் அண்ட் பாட்டம் பேஸ் ட்ரையாங்குலா இருக்கணும். ஸோ 3 ரெக்டாங்குலர் ஃபேசஸ். இந்த 3 ரெக்டாங்குலர் ஃபேசஸ், லெஃப்ட்ல ஒன்று, ரைட்ல ஒன்று, பாட்டம்ல ஒன்று, ரைட்? அது இல்லாம ஃப்ரண்ட்ல ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ், பேக்ல ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ்.
So this is a proper prism. இப்போ இதுல இந்த எட்ஜ் தான் ரெஃப்ராக்டிங் எட்ஜ். அதாவது நான் இன்சிடென்ட் ரே இங்கே கொடுப்பேன், எனக்கு ரெஃப்ராக்டட் ரே இப்படி வெளியே வரும். ரைட், இதுதான் நான் ரெஃப்ராக்டிங் எட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவேன். The two sides between incident ray and the refracting ray. அடுத்தது மேல இருக்கிறது this is angle of prism. angle of prism அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டு ரெஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ்க்கு நடுவுல இருக்கிறது angle of prism. ஓகே, சோ இப்போ இந்த பிரிசமோட ஃபார்முலா என்ன பாருங்க. நார்மலா ரெண்டு மூணு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா சொல்லுவோம். எனக்கு லைட் ரே ஒரு ஃபேஸ்ல என்டர் ஆகுதா, சோ இங்க ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்கும், அது R1. அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு இன்னொரு ரிஃப்ராக்ஷன் நடக்கும், that is R2. சோ R1 R2 எனக்கு ரெண்டு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். சோ ஒரு நார்மல் பிரிசமுக்கு A is equal to R1 plus R2 அப்படின்னு வரும். சோ ஆங்கிள் ஆஃப் பிரிசம் இஸ் R1 plus R2. அது எல்லாமே டீவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்போம். டீவியேஷன்னா என்ன, நான் ஒரு லைட் ரே இப்படி பாஸ் பண்றேன். ரைட், டீவியேஷன் அப்படின்னா ஒரு லைட் ரே இப்படி பாஸ் பண்றேன், இங்க எனக்கு இப்படி பெண்ட் ஆகுது, ஃபைனல் லைட் ரே இப்படி வருது. So this is deviation. இந்த பிரிசம்னு ஒண்ணு இங்க இல்லாம இருந்தா என் லைட் ரே எப்படி நேரா போயிருக்குமோ, that is the original path, undisturbed path. என் ஃபைனல் ரே எவ்வளவு பெண்டா இருக்கு, அதுதான் நம்ம டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ரைட், இப்ப அந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கு ஃபார்முலா என்னன்னா I plus E minus A. அதாவது I என்ன, எனக்கு இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், I plus E இந்த பக்கம் இருக்கிற ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் E. ரைட், I plus E minus A. ஸோ இதுதான் எனக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எனக்கு மினிமமா இருக்கணும். எனக்கு டெல்டா மினிமமா இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. சரி, எனக்கு செய்யல ப்ரீவியஸ் இயர் பார்த்து. ஓகே, ரைட், தில்லை நாயகி, ரைட் ரைட் ரைட், ஓகேல. ஸோ ஏதோ ஒன்று டெஸ்ட் சீரீஸை ஒழுங்கா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தட் இஸ் எனஃப். அது நான் நெகோஷியபிள், அட்லீஸ்ட் நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. ரைட்டா, இப்போ இதுல நம்ம மினிமம் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மினிமம் டீவியேஷன்னா என் இன்சிடென்ஸ் ஆங்கிளை நான் கொஞ்சோண்டுல இருந்து நிறைய சேஞ்ச் பண்றேன், மினிமம்ல இருந்து மேக்ஸிமம்க்கு சேஞ்ச் பண்றேன். அப்ப என்னோட டீவியேஷன் எவ்வளவு ஆகுது அப்படின்னு நான் பார்ப்பேன். கிராஃப் பார்க்கும்போது எப்படி வரும்னா, this is angle of incidence, sorry, angle of incidence இங்க, deviation, the angle of incidence is deviation அப்படின்னு வச்சுப்போம். ரைட், எனக்கு this is how the graph will look like. One second. X-axis and Y-axis மாத்தி plot பண்ணிட்டேன். This is angle of incidence and this is angle of deviation. Right? அப்ப இந்த மினிமம் டீவியேஷன் அப்போ எனக்கு ஒரு certain angle கிடைக்கும் I. So அந்த ஆங்கிள் தான் I'll have the minimum deviation. So this is delta minimum. வேற எந்த ஆங்கிள் எடுத்தாலும், வேற எந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எடுத்தாலும், சாரி, வேற எல்லா டீவியேஷனுக்கு எனக்கு ரெண்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்சஸ் பாசிபிள். ஸோ மினிமம் டீவியேஷன்ல மட்டும்தான் ஒரு ஆங்கிள் கிடைக்கும், மீதி எந்த ஒரு டீவியேஷன் எடுத்து பார்த்தாலும் ரெண்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்சஸ் பாசிபிள். ஓகே, இப்போ அந்த மினிமம் டீவியேஷனையும் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸையும் லிங்க் பண்ற ஃபார்முலா என்னன்னா mu is equal to sin A plus delta minimum by 2 by sin A by 2. ரைட், இதுதான் மினிமம் டீவியேஷனையும் ஆங்கிள் ஆஃப் த பிரிசம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மூணுத்தையும் ஒன்னா லிங்க் பண்ற ஃபார்முலா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. mu is equal to sin A plus del by 2 by A by 2. ஸோ மினிமம் டீவியேஷன் நடக்கிறப்போ எனக்கு இந்த ஃபார்முலாலாம் ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். என்ன தெரியுமா, இந்த ரே இருக்கு இல்லையா, பிரிசமுக்குள்ளர போற ரிஃப்ராக்டட் ரே will be parallel to the base. அது at minimum deviation, refracted ray is parallel to base. So at minimum deviation, refracted ray வந்து எனக்கு பேஸுக்கு parallel-ஆ இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது I is equal to E. ரைட்,
So I is equal to E, R1 is equal to R2. So final என்னோட A will be 2R. Right, A 2R வந்துரும். Delta is equal to delta தேவையில்லை, இது மட்டும் போதும். A is equal to 2R அப்படின்னு வந்து நிற்கும் எனக்கு. Done. Right. So இது முடிஞ்சிருச்சு. அடுத்து thin prism formula. Thin prism அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு prism இருக்கு. இந்த ஆங்கிள் ரொம்ப குட்டியா போச்சுன்னா அந்த பிரிசமோட ஆங்கிள் if it becomes so small, எனக்கு அதை நான் அப்ராக்சிமேட்டா thin prism அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். If the prism angle is very small, if prism angle is small, அதாவது தீட்டா ஸ்மாலா இருந்ததுன்னா right, if the angle is very very small, sin theta is equal to theta, small angle approximation. அதே மாதிரி A சின்னோண்டா இருக்கும்போது if the prism is thin prism, right, for thin prism, right, thin prism K is small, அப்ப mu formula என்ன வரும்? Delta mu. Right, so இதுதான் எனக்கு thin prism normal refractive index and minimum deviation ஓட formula. இப்போ இந்த A and del min ரெண்டுமே A கம்மியா இருக்கும், delta minimum definitely கம்மியா தான் இருக்கும். கம்மியா இருக்கப்ப சைனுக்கு பதில் நான் நேரா ஆங்கிள் எழுதிக்கலாமா? So இது டெல்டா சைன் கிடையாதுல, டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. சைன் வேற, டெல்டா மினிமம் வேற. திஸ் இஸ் டெல்டா மினிமம் A/2 அப்படின்னு வரும். ஸோ 2 கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் mu into A is equal to A plus delta minimum. So என்னோட refraction angle of deviation என்ன ஆகும்னு பார்த்தா A into mu minus 1. ஏங்கிறது angle of the prism into mu minus 1 அப்படின்னு வரும் for thin prisms. If the prism angle is very small, அதுதான் நம்ம thin prism னு சொல்லுவோம். Right? This is a special case for thin prism. Okay பசங்களா? Yes, I think the theory is almost done. Problems போலாமா? First question. Try பண்ணுங்க பாப்போம். Come on. Okay. A concave convex lens of refractive index 1.5. Okay, concave convex. Yes. இப்போ இது என்ன மாதிரி லென்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அதாவது லென்ஸ்ல நம்ம அந்த கடைசி கேட்டகரி பார்த்திருப்போம். கான்கேவோ கான்வெக்ஸ் லென்ஸ் இல்ல கான்வெக்ஸோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு ரெண்டு பார்த்திருப்போம். So it is concavo convex lens. It is a convex lens. பட் கான்வெக்ஸ் லென்ஸ்ல நமக்கு தெரிஞ்ச டைப் என்ன? பை கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்திருப்போம், பிளானோ கான்வெக்ஸ் பார்த்திருப்போம். இந்த தேர்ட் டைப் ஒன்று இருக்கும் பாருங்க, கான்கேவோ கான்வெக்ஸ். இப்போ இதோட டயக்ராம ஃபர்ஸ்ட் வரையணும். கான்வெக்ஸ் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு ஒரு விஷயம் கிளியரா இருக்கணும். சென்ட்ரல் பார்ட் திக்கா இருக்கணும், அதோட ஓரம் தின்னா இருக்கணும். ஸோ திக்கர் சென்ட்ரல் பார்ட், தின்னர் பெரிஃபரல் பார்ட். ஓகே, ஸோ அப்போ கான்கேவோ கான்வெக்ஸ் அப்படின்னா எனக்கு கான்கேவோ கான்வெக்ஸ், ரைட்? இல்ல கான்கேவோ கான்வெக்ஸ். சென்டர் பார்ட் திக்கா இருக்கு, ஓரத்துல தின்னா இருக்கு. ஒரு சைடு கான்கேவ், இது கான்வெக்ஸ். ஸோ கான்கேவோ கான்வெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். பாருங்க 1.5 radii of curvature கொடுத்திருக்காங்க. It is surfaces of 30 and 20 respectively. The concave surface is upwards. Okay, இது vertical directionல இருக்கு. The concave surface is upwards.
okay, and is filled with a liquid of refractive index 1.3. So மேல நம்ம ஒரு liquid fill பண்ணிருக்கோம் of refractive index 1.3. The focal length of the liquid glass combination is. So அப்ப இதோட total combination என்ன? What is the focal length of this liquid glass combination? Real fluids. Yes, Mohammed, நம்ம fluids. I think it is going on. ரெண்டு மூணு sessionsல we'll finish off fluids. Okay, brain new ideas. Hi, brain new ideas. சரி, அந்த நியூ ஐடியாஸை யூஸ் பண்ணி கொஸ்டினை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ இங்க ரெண்டு லென்ஸ் இருக்கு, ரெண்டுத்தோட ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சு அது ரெண்டுத்தையும் இன்வெர்ட்ஸ் பண்ணி ஆட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் 1.5, இதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் 1.3, ரைட்? 1.3. இப்போ இது பெரிய ரேடியஸ், கீழே இருக்கிறது குட்டி ரேடியஸ், கரெக்டா? மேல இருக்கிற சர்ஃபேஸோட ரேடியஸ் பெருசா இருக்கணும். ஸோ இதை let this be radius 30, R2 is equal to 30 எடுத்துப்போம். கீழே இருக்கிறத R1 is equal to 20. ஸோ ரேடியஸ் கம்மி. ஓகே, இப்போ நான் அதோட காம்பினேஷனோட ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கும் தனித்தனியா ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்க வேண்டியதான். கீழே இருக்கிற லென்த்துக்கு தனியா, மேல இருக்கிறது. இப்ப கீழே இருக்கிறதுக்கு ஃபார்முலா சொன்னேன், 1/f, இந்த கிளாஸுக்கு வச்சுக்கலாம், f glass equals அவனோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன பாருங்க, 1.5. so 1.5 minus 1/1 into 1/r1 minus 1/r2. so ரெண்டுமே இந்த சைடுல இருக்கா? so ரெண்டுமே ஒரே சைடுல இருக்கு. so 1/r1 minus 1/r2. upwards வந்து நான் இங்க இருந்து தான் மெஷர் பண்ணணும். ஸோ upwards வந்து எனக்கு பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ 1/20 minus 1/30 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ சால்வ் பண்ணா எனக்கு 1/2 into 1/10 into 3 minus 2, 1/6, 120. ஸோ ஃபோக்கல் லென்த் இஸ் 1/120 ஃபர்ஸ்ட்டுக்கு வரும். அதே மாதிரி நான் லிக்விடுக்கும் தனியாக கால்குலேட் பண்ணணும். இப்போ லிக்விடுக்கு கால்குலேட் பண்ணா என்ன ஆகும் பாருங்க, 1/f liquid equals 1.3 minus 1/1 into ஒரு சர்ஃபேஸ் எனக்கு கர்வ்டு, இன்னொரு சர்ஃபேஸ் ஃபிளாட், ரைட்? ஸோ அப்போ 1/30 minus 1/infinity. ஆப்வியஸா ஃபிளாட் அப்படின்னா இட் இஸ் இன்ஃபினிட்டி, கரெக்டா? ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணா I'll have 1.3. ஸோ 0.3 into 1/3. So solve பண்ணா 100. Right. இப்போ எனக்கு the total focal length of the liquid glass combination, இது ரெண்டுத்தோட inverted addition இருந்ததுன்னா போதும். That's all. இப்போ total focal length என்ன? 1/f is 1/f1 plus 1/f2, which is 1/100. 1/10 காமன் எடுத்தா 120, correct? So focal length will be 1200/22. 600/11. So the answer is option B, right? 600/11 centimeters. Next question. A lens having a refractive index of 1.6 has a focal length 12 when it is in air. Find the focal length of the lens when it is placed in water. Take the refractive index of water as 1.8. பசங்க இங்கே நம்ம அதே ஒரிஜினல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். 1/f is 𝜇2 minus 𝜇1/𝜇1 into 1/r1 1/r2, right? 1/r1 minus 1/r2. இப்போ அந்த லென்ஸ் நான் ஏர்ல வச்சிருக்கும் போது எனக்கு இந்த ஒரு ஃபோக்கல் லென்த் கிடைக்கும். இந்த பார்ட் தானே, நான் அதை தண்ணியில வச்சாலும் ஏர்ல வச்சாலும் தட் செகண்ட் பார்ட் அது எனக்கு சேஞ்ச் ஆக போறதில்ல, அப்படியே தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணலாம், 1/f1 is proportional to
அப்படி சொல்லிக்கலாமா? So what is the focal length? So yes, நான் ratio யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணிக்கலாம். So focal length is proportional to mu2 minus mu1 by mu1. கரெக்டா? This is focal length ஓட proportionality. இப்போ நான் first air அதுக்கப்புறம் waterல கண்டுபிடிக்கணும். Focal length is air, right? So 1 by FA is proportional to mu2 1.6. அதே மாதிரி 1 by F liquid so it's proportional to right. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு. That's all. நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். So டைரக்டா டிவைட் பண்ணா we'll get so எனக்கு FL மேல போய்டும், FA கீழ இருக்கும். எஸ். இதை நான் டிவைட் பண்ணா இவன் மேல போய்டும், அவன் கீழ இருப்பான். So இங்க 1.6 minus 1. Right? So 0.6 by 0.28. Right, எல்லாம் cancel ஆயிடுச்சா? Yeah. இப்போ ஃபைனலா எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ணா you'll get the answer. Focal length in air is 12 centimeters. So focal length in water like 0.28. So focal length in air is equal to 60 by 28 into 12. So 60 by 28 into 12. Solve panoma. Do this. It is placed in water. No. Wait. So inge water la வைக்கும்போது one small mistake. So water la வைக்கும்போது refractive index of the medium change ஆகுது இல்லையா, அதை கணக்கில் எடுத்துல. So airல வைக்கும்போது வெறும் glass ஓட refractive index fine. Waterல வைக்கும்போது the refractive index becomes same lenses taken and placed in the water. நான் போன questionோட ஞாபகத்துல waterல lens இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். Wait. Find the focal length of the lens when it is placed in water. So 1.6 minus 1.28 by 1.28. Right. So waterல வைக்கும்போது mu1, mu surrounding becomes, so here airல வைக்கும்போது mu2 is 1.6 and mu1 is 1. இப்போ waterல வைக்கும்போது mu2 is 1.6. Material of the lens is same. Surrounding எனக்கு என்ன ஆகுது becomes 1.28. Yes. Sorry, I misunderstood the concept. So waterல தூக்கி வைக்கும்போது எனக்கு surrounding ஓட refractive index becomes 1.28. So air ஓடது and this is water, right? Air as well as water. இப்போ இங்க we can say 1 by focal length of air is proportional to 0.6. அதே மாதிரி இங்க if we solve it 1.6 minus 1.28 is 0.32 வருமா? So 1 by FL is proportional to 0.32 by 1.28. Yes. அவ்வளவுதான். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். So 1 by 4 focal length of air is proportional to 0.6. 1 by focal length of liquid is proportional to 0.32 by 1.28. So formula வளைச்சிட்டு we can solve here. இங்கே solve பண்ணிடலாம். So 1 by focal length of air divided by 1 by focal length in liquid equals 0.6 by 0.32 into 1.28. அப்படின்னு வந்து நிக்குமா? ரைட். இப்போ அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா எனக்கு FL மேல போய்டும், FA கீழே வந்துடும். FL by FA. And finally இந்த பார்ட்டை மட்டும் சால்வ் பண்ணோம்னா we'll get the answer. 0.6 into 1.28 by 0.32 into focal length of air is 12 centimeters. So 12 equals focal length of water. So இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா you'll get the answer. 1 second solve பண்ணிடுவோம்.
0.6 into 1.28 into 12 divided by 0.32. Right. So, இது எல்லாத்தையும் நம்ம solve பண்ணா நமக்கு வர்ற answer 28.8. But இங்க centimeters. Focal length in liquid is 28.8 centimeters. Option பாருங்க. எல்லாமே mm ல இருக்கா? So 28.8 centimeter na 288 mm. Done. நான் first என்ன mistake பண்ணிட்டேன்னா ஒரு lens having refractive index 1.2 when it is placed in water. நான் placed in water க்கு பதிலு same lenses made with water of refractive index 1.28 ன்னு எடுத்து solve பண்ணிட்டேன். That is my mistake. Question ஒழுங்கா படிக்கல. அந்த lens தூக்கி தண்ணிக்குள்ள வைக்கிறாங்க. So airல இருக்கும்போது அதோட ஃபார்முலா 𝜇1 அப்படின்னு ஆயிடும். 𝜇2 minus 𝜇1 by 𝜇1 னா 𝜇2ங்கிறது அந்த லென்ஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், 𝜇1ங்கிறது ஏரோடது. அதுவே நான் ஒரு சரௌண்டிங்ல தூக்கி வைக்கும்போது 𝜇2 சேம் லென்ஸோட மெட்டீரியலோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதோட சரௌண்டிங் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் 𝜇1. அப்போ that becomes 1.28. இங்க 1.28 becomes the refractive index of the medium. ஸோ ரெண்டுத்தையும் போட்டு நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். நான் ஏன் இந்த R1 R2 எடுத்துக்கலன்னா அது சேஞ்ச் ஆகாதுல்ல, இட் வில் கெட் கேன்சல்ட் அவுட் எனிவேஸ். ஸோ இங்கேயே நான் பிராக்கெட் போட்டு அந்த 1/R1 1/R2 எடுத்துக்கலாம். அது எனக்கு கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிடும். அதனால நான் அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, டன். அடுத்த கொஸ்டின். ஓகே, திஸ் இஸ் a theory based question. முடிச்சிரும். First, consider the following statements for refraction of light through prism when angle of deviation is minimum. Okay, minimum deviation அப்போ ஒரு prism ஓட refraction through prism. The refracted ray inside the prism becomes parallel to the base. Yes, அது very much true. எனக்கு அந்த prism குள்ளர இருக்கிற refracted ray வந்து இப்போ let's look at a diagram. எனக்கு prism இப்படி இருக்குன்னு வெச்சுப்போமா? இப்ப நார்மலா எனக்கு ரே உள்ள கண்ணாப்பனான்னு இருக்கும். இப்படி போயிட்டு இப்படி வரும். இந்த மாதிரி நிறைய விதத்துல என்னால ரேஸ் வரைய முடியும். பட் இதுவே நான் மினிமம் டீவியேஷன்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரே இப்படி போதா உள்ளுக்குள்ளர எனக்கு இந்த பேஸுக்கு பேரலா தான் உள்ளுக்குள்ளர ரே இருக்கும். ஸோ அட் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் எனக்கு பேஸுக்கு பேரலா தான் ரே எப்படி இருக்கும். இப்ப இதுல ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் எப்படி பார்க்கணும்? திஸ் இஸ் டெல்டா மினிமம். எனக்கு இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ராக்டட் ரேக்கும் நடுவில் இருக்கிறது தான் டெல்டா மினிமம். ரைட். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ரெண்டாவது, லார்ஜ் ஆங்கிள் பிரிசம்ஸ் ப்ரொவைட் ஸ்மாலர் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். நோ, ஆங்கிள் ஆஃப் பிரிசமுக்கும் மினிமம் டீவியேஷனுக்கும் இருக்கிற லிங்க் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லார்ஜ் ஆங்கிள் ப்ரொவைட்ஸ் லார்ஜர் மினிமம் டீவியேஷன். எனக்கு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அதிகமாக யோசிச்சு பாருங்க, ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அதிகமாக எனக்கு டீவியேஷன் அதிகமாகும். ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? டீவியேஷன் த்ரூ தின் லென்ஸ். தின் லென்ஸோட டெல்டா என்ன? டெல்டா இஸ் ஈக்குவல் டு a இன்டு மியூ மைனஸ் 1. ஏவோட வேல்யூ அதிகமாச்சுன்னா எனக்கு டீவியேஷனும் அதிகமாக தான் ஆகும் இல்லையா? So when the angle increases, deviation increases, directly proportional. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? larger angle prisms provide smaller angle of minimum deviation. Wrong. அடுத்து, angle of incidence and angle of emergence becomes equal. Yes, true. எப்படி? இந்த டயக்ராம்ல பார்த்தா இங்க angle of incidence and angle of emergence என்ன அப்படின்னு வரையணும். So இந்த சர்ஃபேஸ்ல ஒரு நார்மல், இந்த சர்ஃபேஸ்ல ஒரு நார்மல். இப்போ angle of இதுதான் angle of incidence, இது angle of emergence. So at minimum deviation I is equal to E. At minimum deviation. So at minimum deviation I is equal to E. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் true. The angle of incidence is always equal to true போட்டாச்சு. அடுத்து, there are always two sets of angles of incidence for which the deviation will be the same at except the minimum deviation setting. The graph பார்த்தோம் இல்லையா? கிராஃப்ல எனக்கு incidence angle இங்க இருக்கு, angle of deviation இங்க இருக்கு. So the graph will be like this. அப்போ let's say நான் ஒரு deviation எடுத்துக்கிறேன்.
ஒரு பர்டிகுலர் டீவியேஷன் நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா அந்த டீவியேஷன் எனக்கு ரெண்டு ஆங்கிள் பாசிபிள், I1 and I2. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸுக்குமே எனக்கு ஒரே டீவியேஷன் பாசிபிள். மேக்சிமம்ல மட்டும்தான், சாரி மினிமம் டீவியேஷன் அப்ப மட்டும்தான் எனக்கு ஒரே இன்சிடென்ட் ஆங்கிள் பாசிபிள். திஸ் இஸ் டெல்டா minimum. ஸோ மினிமம் டீவியேஷன் ஒரு ஆங்கிள் தான் நடக்கும். மற்றபடி எந்த ஒரு டீவியேஷன் எடுத்தாலும் எனக்கு சேம் டீவியேஷன் கேன் ஹேப்பன் இன் டூ டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ், ரைட்? So there is always two sets of the incidence for which the deviation will be same. Yes, true, except the angle of minimum deviation setting. இதுவும் true. The angle of refraction becomes double that of prism angle. So in the statement la irundhu enna solranga parunga, angle of refraction becomes double that of prism angle. Actually idu thappu. Enakku A will become 2R, right? Angle of the prism will be R1 plus R2. But minimum deviation appo my R1 equals R2. ரெண்டுமே ஈக்குவலா வர்றதுனால A becomes 2R. So angle of the prism becomes 2 times the angle of refraction. இங்க அப்படியே உல்டாவா இருக்கு. Angle of the refraction becomes 2 times the angle of prism. So wrong. So A, C, D. Option D மட்டும் தான் correct. A, C, D are the correct options. Good. Right. அடுத்த question போமா. So இதுவும் ஒரு நல்ல question. Simple question, super question. பாருங்க என்ன? A biconvex lens of radius of curvature of both the surfaces same as 1/6 centimeters. So R oda value R1 equals R2 equals 1/6 centimeters. If this lens is required to be replaced by another convex lens having different radii of curvature on both the sides without any change in the lens power, then possible combination of R1 and R2 is, அதாவது நமக்கு ஒரிஜினலா ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்திருக்காங்க, சேம் ரேடியஸ், ரெண்டுமே சேம் ரேடியஸ், எல்லாமே ஈக்குவலா இருக்குன்னு வச்சுப்போம். ஒரிஜினல் பைகான்வெக்ஸ் லென்ஸுக்கு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. R1 equals R2, ஒரிஜினல் ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ இந்த லென்ஸுக்கு பதிலு எனக்கு இதுக்கு ஒரு பவர் கிடைக்குமா? எனக்கு இது ஒரு சர்டன் பவர் கிடைக்கும். அந்த பவருக்கான ஃபார்முலா எழுதிப்போமா? வாட் இஸ் த பவர் ஃபார்முலா? சிம்பிள். பவர் இஸ் 1/f into u2 minus 1 into 1/r1 minus 1/r2. Done. இதான் பவர் ஃபார்முலா. இப்ப எனக்கு அந்த ரெண்டு லென்ஸுக்கும் இந்த பார்ட் சேஞ்ச் ஆக போறது இல்ல. இந்த பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட், சேம் மெட்டீரியல், mu2 சேஞ்ச் ஆக போறது கிடையாது, mu1 சேஞ்ச் ஆக போறது கிடையாது. ஒன்லி 1/r1 minus 1/r2 அததான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல அது ரெண்டுமே சேமா இருக்கு. நான் சப்ஸ்டிடியூட் பண்ணா 1/r1 வேல்யூ இஸ் 1/6 மைனஸ் ஆஃப், இப்போ பைகான்வெக்ஸ் லென்ஸ்ல ஒரு சர்ஃபேஸ் பாசிட்டிவா இருந்ததுன்னா இன்னொரு சர்ஃபேஸ் எனக்கு நெகட்டிவா இருக்கணுமா? மைனஸ் ஆர், அக்கார்டிங் டு த சைன் கன்வென்ஷன். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/1/6, ரைட்? நான் சால்வ் பண்ணா 6 + 6 12 அப்படின்னு வந்து நிற்கும். அதாவது எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது, பட் இந்த செகண்ட் பார்ட் மட்டும், ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு அப்படியே தான் இருக்கு, செகண்ட் பார்ட் மட்டும் எனக்கு எக்ஸாக்ட் 12 ஆன்சர் பார்ட் வந்து நிற்கும். இப்ப ரெண்டாவது கேஸ்ல நான் வேற வேற கர்வேச்சர் இருக்கிற மாதிரி ரெண்டு லென்ஸ் எடுத்தாலும் ஐ ஷுட் கெட், ரெண்டு சர்ஃபேஸ் எடுத்தாலும் எனக்கு சேம் பவர் தான் வேணும். ஐ நீட் த சேம் பவர். அப்போ நான் புதுசா 1/r1 dash plus 1/r2 dash போடும்போது எனக்கு சேம் நம்பர் 12 ஆன்சர் வரணுமா? ஒரிஜினலா ரெண்டு ரேடியஸ் 1/6 1/6 ரேடியஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு 12 வருது. இப்ப நான் புதுசா வேற ஏதாவது ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். வேற ஏதாவது ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துட்டு நான் ஆட் பண்ணாலும் ஐ ஷுட் கெட் த சேம் நம்பர்ஸ், ஐ ஷுட் கெட் த சேம் வேல்யூஸ். அப்போ அந்த ஈக்குவேஷன்ல ஆருக்கு பதிலு நான் ஒரு காம்பினேஷனா போட்டு செக் பண்ணி பார்த்து எது ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் பாருங்க, 1/1/3 plus 1/1/7. ஸோ என்ன வருது எனக்கு? 3 + 7 = 10 அப்படின்னு வருது.
So first option wrong. Second 1/5 and 1/7. 1/5 plus 1/1/7. So 5 plus 7. So 12. Yes, second option is the correct answer. So 12 அப்படின்னு வந்து நிக்கும். Second option is the correct answer. Flat surface. Thin prism. பாருங்க, thin prism. Thin prism P1 with an angle 4 degree is made of glass having refractive index 1.54. Now, is combined with another prism P2 made with a glass having a refractive index 1.7 to get dispersion without deviation. So dispersion without deviation. அப்படினா என்ன அர்த்தம்? எனக்கு light ray bend ஆக கூடாது. There should be no deviation. எனக்கு bend ஆக கூடாது, split ஆகும். Dispersion without deviation. நம்மளோட prismல dispersion இருக்கு, ஆனா deviation இருக்கு. இங்க எனக்கு deviation வரக்கூடாது. Right, without deviation. அப்ப என்ன வரும் பாருங்க, angle of deviation should be 0. அப்போ deviation due to first prism plus deviation due to second prism ரெண்டுமே should be equal to 0. கரெக்ட்டா? Or finally அது எப்படி எழுதலாம்? delta 1 equals minus delta 2. Right, deviation of the first prism should be equal and opposite to the second prism deviation. That should be equal and opposite na ஒன்னு clockwise ஒரு prism நம்ம இப்படி ஒரு டைரக்ஷன்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படினா, let's say thin prism நான் ஒன்னு இப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னா இன்னொன்னு தலைகீழ அரேஞ்ச் பண்ணனும். அதுதான் இந்த delta 2 குறிக்கிறது. பட் magnitude wise ரெண்டுமே ஈக்குவல். ரெண்டுமே ஈக்குவல். இப்ப டெல்டா ஃபார்முலா என்ன பார்த்தோம்? Right, so angle of the prism into mu minus 1. So substitute பண்ணோமா? First one க்கு 4 into refractive index, the angle of the prism. So angle into mu 2 is minus 1. So இதை solve பண்ணலாமா? பசங்க இங்க மைனஸ் நான் இக்னோர் பண்ணியாச்சு, ஏன்னா சைன் எனக்கு தேவையில்லை அவ்வளவா. ஸோ அதை சால்வ் பண்ணும்போது A4 into 0.54 divided by 0.72 equals angle of prism. 4 into 0.54 by 0.72. அதுதான் நமக்கு இங்க angle of the prism. 1 second பசங்களா. வா, அதுக்குள்ள சால்வ் பண்ணியாச்சா? நைஸ். 4 into 0.54 divided by 0.72. Yes, 3. So, solve பண்ணி முடிச்சீங்கன்னா angle is equal to 3 degrees அப்படின்னு வரும். Angle is equal to 3 degrees. Okay, so it's an MCQ. Fill in the blanks. Angle equals to 3 degrees. Right, next question. Pakuma. If the refractive index of the material of the prism is cot A, where A is the angle of prism, then the refractive index of the then the angle of minimum deviation is, so obviously minimum deviation தானே. அப்ப minimum deviation formula எடுத்து எழுதிடலாம். Sin of A plus delta minimum by 2 by sin A by 2. Angle of refraction. இப்ப refractive index value என்ன? cot A by A கொடுத்திருக்காங்களா? So this is equal to cos A by 2 by sin A by 2. Will get cancelled. Correct? இப்போ questionல என்ன வேணும்? The angle of the delta minimum வேணும். யோசிச்சு பாருங்களேன், sin theta equals cos theta. அப்போ நான் cos ஏதாவது பண்ணி சைனா மாத்துனா நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம்ல. So என்ன பண்ணலாம் பாருங்க, cos theta-வை I can write sin of 90 minus theta. கரெக்டா? So cos A by 2 sin 90 minus theta ன்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டும்
சேம் தானே, ஈக்குவல் தானே. ஸோ A plus del minimum by 2 equals pi by 2 minus A by 2. Right? So delta minimum equals pi minus 2A. So delta minimum is pi minus 2A. That's it பசங்களா. Question பார்க்கறதுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் நீங்க ஆக்சுவலா சால்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா that is so easy. ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த சாப்டர்ல பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் போட்டுடலாம். அவ்வளவுதான். ஓகே பசங்களா. ஸோ ஐ திங்க் தட்ஸ் எனஃப். ஸோ என்ன கொஞ்சம் தியரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த சாப்டர் ரொம்ப பெருசு, நம்ம எல்லா ஃபார்முலாவும் கவர் பண்ணோமான்னு கூட தெரியல. ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ ஆல் த ஃபார்முலாஸ். ஃபார்முலா எல்லாத்தையும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு ஐ திங்க் யூ ஸ்டில் ஹேவ் டைம். இந்த டெஸ்ட் உங்களுக்கு சண்டே தான். ஸோ உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. சாரி, மண்டே தான் அந்த டெஸ்ட். ஸோ சண்டே உட்காந்து தரவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பசங்களா. வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ரே ஆப்டிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் இல்லாம இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதுவே இல்லை, வி ஸ்டில் ஹேவ் சம் மோர் டாபிக்ஸ். அது அடுத்த டெஸ்ட்டுக்கு பார்ப்போம் நம்ம. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டெஸ்ட். See you next week. Bye bye.